பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளியான கர்ப்பிணி ஆசிரியருக்கு சக ஆசிரியர்களும் பெண் காவலர்களும் சீர்வரிசை வைத்து வளைகாப்பு நடத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் கடந்த 11 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர்களில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தம்பதி கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு ராயப்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சக ஆசிரியர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர்களும் கர்ப்பிணி ஆசிரியைக்கு நலங்கு வைத்து வளையல் அணிவித்து வளைகாப்பு நடத்தினர். மாவட்டங்கள் இணைந்த ஒரு ஜோடிகள் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு 5வது வளைகாப்பு செய்யக்கூடிய ஒரு நாள் வந்துவிட்டது. ஏன் இந்த போராட்டத்திலே நாமெல்லாம் சேர்ந்தவர்களை வாழ்த்தக்கூடாது என்று எண்ணுகிற போது அனைத்து மாவட்டத்தின் சார்பாக அந்த 2 ஜோடிகள் 12 நாள் இருக்காங்க போராட்ட களத்தில். ஏன்னா போராட்டத்தில் அந்த ஜோடிகளை நமது போராட்ட களத்தில் பகுதி நேர ஆசிரியர் சார்பாக வாழ்த்தி உங்களால் முடிந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.